இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ்க்கு எப்படி ஆர்எஸ் பண்ணுறது எல்லாமே. அதனால் இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றிய அந்த கான் இங்கோல்டு பிரிலாக் ரூல்ஸ் சிலது இருக்குது. அதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். இது நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு குளுக்கோஸும் பார்த்துடலாம் ஒரு தடவை. குளுக்கோஸில் வேறு ஸ்ட்ரக்சர் தப்பாக போட்டிருக்குது. அதை கரெக்ட் பண்ணி உண்மையாக கரெக்டான ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை இப்போ சொல்லிடலாம். ஓகே, எப்படி கான்ஃபிகரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ஏ காம்பவுண்ட் லைக் திஸ். இந்த காம்பவுண்டு இதுதான் வந்துட்டு ஏ கைரல் கார்பன் ஆட்டம், அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இதை சுற்றி 4 குரூப்ஸ் இருக்குது. எப்படி ப்ரையாரிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி அதை ஆர்எஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறேன் நான். முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது போல் ப்ரொஜெக்ஷன் எழுதும்போது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய இந்த குரூப்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி இருக்குது, பிளேனுக்கு வெளியில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி இருக்குது ஹெச்சும் சிஎலும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வெர்டிக்கல் குரூப்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ரூல். இது தெரிஞ்சதுன்னா மற்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட், இப்போ பாருங்கள், இந்த ஹெச் வந்து முன்னாடி தான் இருக்குது, சிஎலும் முன்னாடி இருக்குது. இப்போ ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னன்னு பார்க்கலாம். சிஎல் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த சி டபுள் பாண்ட் ஓவை எப்படி வியூ பண்ணணும்னு கேட்டால், COO வியூ பண்ணணும். அப்போ 3 ஓ இருக்கிறதா, அப்போ எப்படி இருந்தாலும் சிஎல் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இங்கே CHHBR இருக்குது. அப்போ ப்ரையாரிட்டி எதுக்கு வரும்னு பாருங்கள். இந்த கார்பனோட OOO இருக்குது, 2 ஓ இங்கே, 1 ஓ இங்கே. இந்த கார்பனில் 2 H, 1 BR இருக்குது. பிஆருக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம். அப்போ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி 2, இதுதான் ப்ரையாரிட்டி 3. ஸோ 1, 2, 3 இப்படி போகுது. கிளாக் வைஸில் போகுதுன்னா இது ஆர் கான்ஃபிகரேஷன். ஆனால் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஹைட்ரஜன் அவுட் ஆஃப் பிளேன் இருக்குன்னு சொல்லிட்டு. தேர்ஃபோர் அதை மாற்றணுமானா ஆறுங்கிறது இல்லை, எஸ்ன்னு மாறிடும். அப்போ இந்த கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன். ஃபாலோ பண்ணிக்க நினைக்கிறேன். இன்னொரு மாலிகுல் எழுதுகிறேன். 2 கைரல் கார்பன் இருக்கிற ஆட்டத்தை எழுத போகிறேன் நான். ஒரு ஆசிட் குரூப்பு, ஒரு NH2 H, CH, OH, CH3. ஓகே, இதுவும் ஒரு கைரல் கார்பன் ஆட்டம், இதுவும் ஒரு கைரல் கார்பன் ஆட்டம். இது கார்பன் ஆட்டம் 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்பன் ஆட்டத்துக்கு என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஒரு பெரிய குரூப் இருக்குது, ஒரு பக்கம் H, ஒரு பக்கம் NH2, ஒரு பக்கம் COOH. ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் நைட்ரஜன் தான் இருக்கிறதுல அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் கார்பன், இங்கேயும் கார்பன், H, நைட்ரஜன். அப்போ இதுதான் ப்ரையாரிட்டி 1. இந்த 2 ப்ரையாரிட்டி பார்க்கலாம். இப்போ இங்கே நான் முதல்ல சொன்னேன், டபுள் பாண்ட் ஓங்கிறது 2 ஓ இருக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொன்னேன் நான். இந்த கார்பனில் 1 ஓ தான் இருக்குது, இந்த கார்பனில் 3 ஓ இருக்குது. அப்போ இதுதான் ப்ரையாரிட்டி 2. அப்போ இது ப்ரையாரிட்டி 3. அப்போ 1, 2, 3 இப்படி வருது, ரைட், கிளாக் வைஸில் வருது. அப்போ ஆர் கான்ஃபிகரேஷன். ஆனால் ஹைட்ரஜன் உங்களை நோக்கி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்கிற குரூப்பெல்லாம் உங்களை நோக்கி இருக்குதுன்னு சொன்னேன் நான். அதை பின்னாடி சொல்லுவோமே, ஆனால் எஸ்ன்னு மாறிடும். அப்போ செகண்ட் கார்பன் எஸ் கான்ஃபிகரேஷன். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 3வது கார்பனையும் பார்த்துடலாம். இப்போ மறுபடியும் எழுதுகிற இந்த காம்பவுண்ட் எழுதி 3வது கார்பனை கண்டுபிடிக்கலாம். என்னென்ன காம்பவுண்டு தான் C double bond O, OH,
NH2 H CH OH CH3. இந்த கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மூணாவது கார்பனுக்கு ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்குது. இதுதான் ப்ரையாரிட்டி 1. இந்த குரூப் ப்ரையாரிட்டி 2. இந்த கார்பன் ப்ரையாரிட்டி 3. அப்போ 1 2 3 1 2 3 இப்படி தான் வருது. ஆன்டி கிளாக் வைஸில் வருது. அப்போ இது எஸ் கான்ஃபிகரேஷன். ஆனால் நான் என்ன சொன்னேன், இந்த ஹெச் உங்களை நோக்கி தான் இருக்குதுன்னு சொன்னேன். நான் ஹரிசாண்டலாக போட்ட எல்லா குரூப்ஸுமே உங்களை நோக்கி தான் இருக்குது. அப்போ அதை பின்னாடி தள்ளோம்னா இது ஆறாக மாறிடும். தேர்ஃபோர் இது 3R. அப்போ 2S 3R இதுதான் இதனுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ எல்லா கைரல் கார்பன்ஸுக்கும் இது போல் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குளுக்கோஸை பார்க்கலாம். குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் அந்த கொஸ்டினில் தப்பாக கொடுத்துருக்கு. அது கிடையாது. குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் CH2OH CHOH CHOH COHH CHOH CHO. இதுதான் டி குளுக்கோஸுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சர். கரெக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கொடுத்துருந்தது தப்பு. இது கார்பன்ஸ் நம்பர் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6. கைரல் கார்பன் ஆட்டம்ஸ் இதில் 1 கிடையாது, 6 கிடையாது. 2 3 4 5 இது கைரல் கார்பன்ஸ். இது ஒன்று கண்டுபிடிக்கலாம். முதல்ல செகண்ட் கார்பன் மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறேன் நான். ஒரு பக்கம் ஹெச், ஒரு பக்கம் OH, ஒரு பக்கம் CHO. CHOங்கிறது ஆக்சுவலாக டபுள் பாண்ட் ஓங்கிறது 2 ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் ஒரு கார்பன் ரிங்கு. இந்த கார்பன் தான் எழுதியிருக்கேன் நான். ரெண்டாவது கார்பனை 3 4 5 6. ஓகே, we are not interested. இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டாவது கார்பனுக்கு ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அடுத்து சி தான் பண்ணணும். இதுவும் சி தான், இதுவும் சி தான். இங்கே 2 ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கு, இங்கே ஒரு கார்பனோட சேர்ந்துருக்கு. அப்போ இதுதான் ப்ரையாரிட்டி 2. இது 3. 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸில் வருது. அப்படின்னா கான்ஃபிகரேஷன் எஸ். ஆனால் ஹைட்ரஜன் அவுட் ஆஃப் த பிளேன் இருக்குது. அது வெளியில் பின்னாடி தள்ளுவீங்களே, ஆனால் அது ஆறுன்னு மாறிடும். அப்போ ரெண்டாவது கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் ஆர். அடுத்த கார்பனுக்கு வரலாம். இப்போ தேர்ட் கார்பன் OH H H OH CHO ஓகே, இது ப்ரையாரிட்டி 1.
இப்போ இதில் ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இங்கே ப்ரையாரிட்டி பாருங்கள் எது வரும்னு. எல்லாமே கார்பன் தான், எல்லாமே கார்பன் தான். மற்ற குரூப்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன் நான். இப்போ இது கார்பன் ஒரு ஓவோடு இருக்குது, கார்பன் 2 ஓவோடு இருக்குது. அப்போ ப்ரியாரிட்டி இதுக்கு தான் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ 2, இதுதான் 3. 1 2 3 கிளாக் வைஸில் வருது 6. ஆனால் ஹைட்ரஜன் முன்னாடி இருக்குது, பின்னாடி போகுமானா எஸ்ன்னு மாறிடும். அப்போ 3வது கார்பனுக்கு எஸ், 4வது கார்பனுக்கு வரலாம். இப்போ 4வது கார்பன் எழுதுகிறேன் நான். CHOH CHOH CH2OH. இங்கே COHH CHOH CHO. நமக்கு தேவையான கார்பன் மட்டும் பெருசாக இருக்குது, மற்ற கொஞ்சம் சின்னதாக இருக்கேன் நான். இப்போ ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சிஜன் தான் 1, இது 3 கார்பனோடு இருக்குது, இது 2 கார்பனோடு இருக்குது. அப்போ இதுதான் 2, இதுதான் 3. 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். எஸ், ஹைட்ரஜன் உங்களை நோக்கி இருக்குது, பின்னாடி தள்ளிங்கன்னா அது ஆர். அப்போ 4th கார்பன் ஆர். இப்போ 5th கார்பனை பார்க்க போகிறோம். CHOH CH2OH CHOH COHH CHOH CHO. ஓகே, இங்கே ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இங்கே 3 கார்பன் இருக்குது, 4 கார்பன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் செகண்ட் ப்ரையாரிட்டி, இதுதான் தேர்ட் ப்ரையாரிட்டி. 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வருது. அப்படின்னா எஸ்ஸு, ஹரிசாண்டலில் இருக்குது ஹெச், அதாவது உங்களை நோக்கி இருக்குது. பின்னாடி தள்ளினேன்னா ஆர். அப்போ இது ஆர். தேர்ஃபோர் இந்த குளுக்கோஸினுடைய ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் 4 கைரல் சென்டர்ஸ், 4 அசிமெட்ரிக் கார்பன் இருக்குது. 2R 3S 4R 5R. இதுதான் குளுக்கோஸினுடைய ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபிக்ஸ் இட். எந்த காம்பவுண்டாலும் இதுக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர் தான் இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், CH3 CH2 C triple bond C CH3 hydrogen Lindlar catalyst. A trans diethyl ethene. B C6H14. C cis diethyl ethene. D C6H13OH. Lindlar catalyst ஹைட்ரஜனை சேர்க்கும்போது ஸ்டீரியோ செலக்டிவாக இருக்கும். ஒரு பக்கமே தான் ஹைட்ரஜன் சேரும். தேர்ஃபோர்
C2H5, C double bond C, C2H5 இங்கே இப்படி ஒரே பக்கம் தான் சேரும். அப்போ சிஸ் ஐசோமர் தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். Which one of the following is a complex cation? உங்கள் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு கேட்டையானாக இருக்கிறது இது. A. Hexacyanoferrate 3 ion. B. Hexamine chromium 3 nitrate. C. Hexacyanoferrate 3 ion 2 ion. D. Hexachloro cobaltate 3 ion. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றும் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். எது கேட்டையான்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஹெக்ஸசயனோஃபெரேட் அயான். ஃபெரேட்டுன்னு சொன்னாலே அயன் அந்த காம்ப்ளெக்ஸு நெகட்டிவ் சார்ஜ் காம்ப்ளெக்ஸுன்னு அர்த்தம். இப்போ அயன் இங்கே +3 இருக்குது, இதுக்கு -3. அப்போ மொத்தம் 6 மைனஸு 3 ப்ளஸ் போனால் 3 மைனஸ். அப்போ இது கேட்டையான் இல்லை, இங்கே காம்ப்ளெக்ஸு அனயான். பி எழுத போகிறேன். ஹெக்ஸமீன் குரோமியம் 3 நைட்ரேட். இப்போ சொல்லிட்டு குரோமியம், எஸ், குரோமியம் 3 நைட்ரேட். ஹெக்ஸமீன் குரோமியம் 3+. நைட்ரேட் வெளியில். அப்படின்னா இங்கே தான் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இருக்குது. அப்போ பி ஷுட் பி த கரெக்ட் ஆப்ஷன். சி. ஹெக்ஸசயனோஃபெரேட் 2 அயான். இது +2 இருக்குதான். அப்போ காம்ப்ளெக்ஸுக்கு சார்ஜ் -4 இருக்கும். இதுவும் நெகட்டிவிட்டி சார்ஜ் அயான். டி. ஹெக்ஸாக்ளோரோ கோபால்டேட் 3 அயான். CO Cl6. ஹெக்ஸாக்ளோரோ கோபால்ட் 3. அப்போ இங்கேயும் காம்ப்ளெக்ஸு மைனஸ் சார்ஜ். இப்போ பி தான் கேட்டையானாக இருக்கிற காம்ப்ளெக்ஸு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் CONH3 6 times 3+. A. Square planar. B. Tetrahedral. C. Octahedral. D. Triangular. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். காம்ப்ளெக்ஸ் அப்படியே ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துட்டாங்க உனக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் காம்ப்ளெக்ஸ். அப்போ கோபால்ட் 3+ஐ சுற்றி 6 லிகாண்ட் இருக்குது. 6 லிகாண்ட் இருக்குமானா அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்டாஹெட்ரலாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இன் அசைனிங் RS கான்ஃபிகரேஷன் இஸ் A. NH2 CH3 COOH H. B. COOH NH2 CH3 H. C. NH2 COOH CH3 H. D. CH3 NH2 COOH H. நமக்கு என்ன தெரியும்? ப்ரையாரிட்டி அட்டாமிக் நம்பர் பேசிஸில் கொடுத்துட்டு வரணும். நம்மகிட்ட அங்கே இருக்கிற குரூப்ஸ் NH2 ஒரு குரூப் இருக்குது, CH3 ஒரு குரூப் இருக்குது, COOH ஒரு குரூப் இருக்குது, H ஒரு குரூப் இருக்குது. அட்டாமிக் நம்பரில் பேஸ் பண்ணி நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன்னா நைட்ரஜனுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, 2 இருக்குது கார்பன். இங்கே OOH, இங்கே வெறும் H தான். அப்போ இதுதான் 2, இதுதான் 3, இதுதான் 4 ப்ரையாரிட்டியில். அப்போ NH2 COOH
CH3H, high priority to low priority, இப்படி தான் இருக்கணும். Option C is the correct option. Option C is the correct option. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். The configuration of the chiral centers of the compound C CH3HBr, C ClHCH3, இந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டு கார்பனுக்கும் கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க. நான் எழுதுகிற அந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல இந்த கார்பனை சூஸ் பண்ணுவோம். ப்ரியாரிட்டி பிரகாரம் கொடுக்கலாம். புரோமின் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்து கார்பன் ஹைட்ரஜனோட மட்டும் சேர்ந்துருக்கிறது, கார்பன் குளோரினோட சேர்ந்துருக்கிறது. அப்போ இந்த குரூப் தான் செகண்ட் ப்ரியாரிட்டி, இது தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ 1 2 3 கிளாக் வைஸில் போகுது ஆர். ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹரிசான்டல் குரூப்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி தான் இருக்குது. அப்போ அதை பின்னாடி தள்ளுவோமானா எஸ். அப்போ செகண்ட் கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ். இப்போ தேர்ட் கார்பன் பார்க்க போகிறோம். HBr, ClH, CH3, CH3. இந்த கார்பனுக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள் என்ன ப்ரையாரிட்டின்னு. இதுதான் ப்ரையாரிட்டி 1 குளோரின். அடுத்து இதுவும் கார்பன், இதுவும் கார்பன், இது புரோமின் இருக்கிற கார்பன். அப்போ இதுதான் ப்ரையாரிட்டி 2, இதுதான் ப்ரையாரிட்டி 3. ஸோ 1 2 3 கிளாக் வைஸில் போகுது ஆர். ஹெச் ஹரிசான்டலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். பின்னாடி தள்ளிங்கன்னா எஸ். அப்போ மூணாவது கார்பனும் எஸ். 2s 3s is the configuration. Option B is the correct option. Option B is the correct option. Next question. Which one of the following is an Z isomer? C CH3H double bond C BrCl, C CH3Br double bond C ClH, C CH3H double bond C ClBr, C CH3H double bond C HCH3. நான் எழுதுகிறேன். இப்போ ஆப்ஷன் ஏ தான். CH3 C double bond C Br HCl. ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் எல்லாம் டபுள் பாண்டுக்கு ஒரு சைட்லேயே இருக்குமே, ஆனால் அது Z ஐசோமர். ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குமானா அது E ஐசோமர். இதை பாருங்கள், ஒரு பக்கம் புரோமின், ஒரு பக்கம் கார்பன். ஹை ப்ரையாரிட்டி குரூப்ஸ் ஒரு பக்கமே இருக்குது அப்படின்னா இது Z ஐசோமர். கேள்வியே தான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் Z ஐசோமர்? ஏ தான் ஆன்சர். மற்றதையும் ஜஸ்ட் பார்த்துடலாம். அடுத்த காம்பவுண்டில் C டபுள் பாண்ட் C Cl H Br CH3. புரோமின் ஒரு கார்பன்லையும் Cl ஒரு கார்பன்லையும் ஹை ப்ரியாரிட்டி 1 இது, ப்ரியாரிட்டி 2 இது. ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸு ஆப்போசிட் சைடு ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் இந்த ஐசோமர் E ஐசோமர். ஆப்ஷன் சி. சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்காக பார்க்குறோம், அதை ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம். ஆப்ஷன் சி C டபுள் பாண்ட் C Cl Br H CH3. புரோமின் ப்ரையாரிட்டி 1. அந்த பக்கம் வாங்க, Cl CH3 இதுதான் ப்ரையாரிட்டி, பட் இது நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது. ஸோ ஹை ப்ரையாரிட்டி குரூப்ஸ் டபுள் பாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால் இதுவும் E ஐசோமர். டியையும் பார்த்துடலாம். C டபுள் பாண்ட் C H CH3 H CH3. சிஸ்டர் ட்ரான்ஸ்னு கேட்டால் உடனே சொல்லிட்டு ட்ரான்ஸ் தான் இது. ஈயா ஜெட்டான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிறது ஹை ப்ரியாரிட்டி குரூப் இது, இந்த பக்கத்தில் ஹை ப்ரியாரிட்டி குரூப் இது. இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இதுவும் வந்து E ஐசோமர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான்
Z isomer. Conformation of decalines. ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம அதை மறுபடியும் ஒரு தடவை கேட்குறாங்க. Conformation of decalines are. நான் கொஸ்டினை படிச்சிடுறேன். Conformation of decalines are A. cis-decaline, B. trans-decaline, C. cis and trans-decaline, D. cis-decaline. டெக்கலினில் சிஸ் டெக்கலின் இருக்குது, டிரான்ஸ்டெக்கலின் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. இந்த காம்பவுண்டுக்கு டிரான்ஸ்டெக்கலின்னு பேர். ஏன்னா இங்கே ஈக்குவட்டோரியல் கீழே இருக்கும், இங்கே ஈக்குவட்டோரியல் மேலே இருக்கும், அதனால் டிரான்ஸ்டெக்கலின். இதையும் நம்ம போட்டு காட்டியிருக்கோம். இது சிஸ் டெக்கலின். ஸோ அது சிஸ் வடிவத்திலும் இருக்கலாம், டிரான்ஸ் வடிவத்தில் இருக்கலாம். அப்போ சிஸ் அண்ட் டிரான்ஸ் டெக்கலின் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் தி EZ கான்ஃபிகரேஷன். ET CH double bond CH, CBRH, CH double bond C, ETH. They are given 4 options. A. ZZ, B. EZ, C. ZE, D. EE. ஓகே, பார்த்துருவோம். அதை இதுதான் காம்பவுண்ட். ஒவ்வொரு கார்பனாக பார்க்கலாம். ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ஒரு பக்கமே இருக்கா, அடுத்த பக்கமே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டபுள் பாண்டை முதல்ல எடுத்துக்கணும். ஒரு பக்கம் ET இருக்குது, இன்னொரு பக்கம் ஒன்று பெரிய குரூப் இருக்குது. ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இது E. இங்கே வரலாம். ஒரு பக்கம் ET, ஒரு பக்கம் ஹை ப்ரியாரிட்டி குரூப். அப்போ ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதுவும் E. அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் E, E. ஃபஸ்ட்டு டபுள் பாண்டு E தான், செகண்ட் டபுள் பாண்டு E தான். E, Eங்கிறது ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே போல் மறுபடியும் RS கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ண சொல்கிறாங்க. அசைன் RRS கான்ஃபிகரேஷன் டு தி கைரல் கார்பன் மார்க்டு வித் ஆஸ்டெரிஸ்க். C OH CH3H, C CH3BRH. ஆப்ஷன் A 2R3R, ஆப்ஷன் B 2S3S, ஆப்ஷன் C 2S3R, ஆப்ஷன் D 2R3S. This is the compound. ஓகே, இந்த கார்பன் முதல்ல எடுத்துக்கலாம். இதில் 4 கார்பன் இருக்குது. ஸோ இது கார்பன் 2. இது ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் 1, ஒரு பக்கம் CH3, ஒரு பக்கம் பிஆரோட சேர்ந்த கார்பன். அப்போ இது 2, இது 3. 1 2 3 ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், எஸ் கான்ஃபிகரேஷன். வெர்டிக்கல் லைனில் H இருந்தால் பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். ஹரிசான்டல் இருந்ததுன்னா தான் குணநோக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ H பின்னாடி தான் இருக்குது. அப்போ எஸ் கான்ஃபிகரேஷன். ரெண்டாவது கார்பனுக்கு எஸ் கான்ஃபிகரேஷன். மூணாவது கார்பனை பார்க்கலாம். இப்போ இதுதான் மூணாவது கார்பன். இதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த குரூப் ஃபுல்லாக செகண்ட் ப்ரியாரிட்டி. இது மூணாவது ப்ரியாரிட்டி. 1 2 3 எஸ் கான்ஃபிகரேஷன். H வெர்டிக்கலாக இருக்குது, அப்போ பின்னாடி தான் இருக்குது. ஹரிசான்டலாக இருந்தால் முன்னாடி இருக்குதுன்னு நீங்கள் மாற்றணும். அப்போ 3S. அப்போ 2S 3S இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் 2-பியூட்டைனை கொடுத்துருக்காங்க. H2 லிண்டர் கேட்டலிஸ்ட். சிஸ் 2-பியூட்டீன் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி தான் வரும் அது. ஆப்ஷன்ஸ் A ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக், B ரீஜியோ ஸ்பெசிஃபிக், C கீமோ செலக்டிவ், D ஸ்டீரியோ செலக்டிவ். ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிண்டர் கேட்டலிஸ்ட் போட்டால் அந்த ஆட் ஆகிறது ஒரே சைட்டில் போய் ஆட் ஆகும். சிஸ் ஐசோமர் தான் கிடைக்கும். அதுபோல் ரியாக்ஷனுக்கு ஸ்டீரியோ செலக்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். Okay, next question is, which of the Fisher projection correctly depicts the following compounds?
காம்பவுண்டு முதல்ல எழுதிடுறேன். இந்த காம்பவுண்டை எந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக சொல்லுதுன்னு கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது எதில் கரெக்டுன்னு கேட்குறாங்க. கார்பனை நம்பர் பண்ணுவோமா? 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன். இது CH3, இது CH3. இப்போ செகண்ட் கார்பனில் புரோமின் உங்களை நோக்கி இருக்கணும். அப்படின்னா ஹரிசான்டலாக போடுறேன் மேடம் புரோமின் இங்கே. அடுத்ததில் Cl புரோமினுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ Cl இங்கே H. சொல்லாமலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கெல்லாம் H இருக்குன்னு. இங்கெல்லாம் H இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததில் HBr, H இங்கே, Br இங்கே. அடுத்தது CH3. ஸோ இந்த காம்பவுண்டை ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் போட்டால் இப்படி தான் வரும். Therefore, option A is the correct option. The following molecules are CH3H, C double bond C double bond C, HCH3, HCCH3 double bond C double bond C, CH3H. They are A. diastereomers, B. structural isomers, C. enantiomers, D. none of this. I will write the compound. இது பார்த்தீங்கன்னா இது மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ்க்கெல்லாம் எனன்ஷியோமர்ஸ்னு பேர். ஸோ திஸ் இஸ் தே ஆர் எனன்ஷியோமர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அவ்வளோதான் டிஆர்பியில் கேட்டுக்கிற கொஸ்டின்ஸு. எதுவும் கஷ்டம் கிடையாது. அந்த ஆர்எஸ் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அது தெரிஞ்சதுன்னா போதும், வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாக்கியெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். Okay, see you in the next lecture.